எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் லைஃப்ல. எதுக்கு ஓடணுன்றதையே மறந்துட்டு பணத்து பின்னாடி ஓடுறோம். குடும்பத்தோட ஓடுறதையே மறந்துடுறோம். ரியல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ 100% அப்படியே இருந்தாங்க. எல்லா கேரக்டருமே சச் a பியூட்டிஃபுல். எப்போவுமே ரிவ்யூ படம் முடிச்சுட்டு வரும்போது நம்மளால அதை கரெக்டாக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக நான் தாண்டி போயிடுவோம். இந்த மாதிரி படத்துக்கு ரிவ்யூ சொல்லாமல் போனால் தான் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் லைஃபோட நிறைய ஒத்து போகுது. ஸோ எக்ஸாக்ட்லி எங்கள் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் சீன் எல்லாத்துக்காகவும் ஓடுங்க, பட் ஆனால் எதுக்கு ஓடணுன்றதையே மறந்துடுறோன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அது. அவரோட டைலாக் தான் அது. லாஸ்ட்டாக அவர் பேசினது ரொம்ப டச்சிங். என்னென்னா எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் லைஃப்பில். எதுக்கு ஓடணுன்றதையே மறந்துட்டு பணத்து பின்னாடி ஓடுறோம். குடும்பத்தோட ஓடுறதையே மறந்துடுறோம். நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்தது. நேச்சுரலாகவே இப்போ இருக்கிற லைஃபுக்கு ஃபேமிலிக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 100% ஆப்டாக இருந்தது. மெயினாக நிறைய விஷயங்கள் என்னோட ஃபேமிலிக்கே மேட்ச் ஆச்சு. நம்ம ஏன் ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம். யார் யார் கொடுக்குற அட்வைஸையும் மண்டையில் ஏற்றிக்கிறோம். அந்த அட்வைஸை எடுத்துக்காமல் நம்ம லைஃப்பை நம்ம வாழணுன்றது தான் அது. கண்டிப்பாக அது ட்ரை பண்ணுவோம். செம்மையாக பண்ண இந்த சான்ஸே இல்லை. ஒரு ரியல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ 100% அப்படியே இருந்தாங்க. எல்லா கேரக்டருமே சச் a பியூட்டிஃபுல். செம்மையாக இருந்தது. எதுவுமே ஒரு குறையாவோ எதுவுமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 100% மேட்ச் ஆச்சு. கார்மேனி செல்வம் படம் இன்னைக்கு பார்க்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே ரிவ்யூ படம் முடிச்சுட்டு வரும்போது நம்மளால் அதை கரெக்டாக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக நான் தாண்டி போயிடுவோம். இந்த மாதிரி படத்துக்கு ரிவ்யூ சொல்லாமல் போனால் தான் தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய நம்ம வாழ்க்கையோட பிரதிபலிப்பு தான் அந்த மெயின் கேரக்டர்ஸ் காமிச்சாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கௌதம் மேனன் சாரையும் சமுத்திரகனி சாரையும் நடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி படம் நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ண படணும். இன்னும் நிறையா ஷோஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகணும். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சாங் பாடியிருக்கேன் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக பாடியிருக்கேன். பட் ஆனால் கார்மேனி செல்வம்ன்ற படம் எல்லாரும் பார்த்து, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது படமாக என்ஜாய் பண்ணுங்க வாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த படம் ரொம்ப ரொம்ப நிச்சயமாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அவ்வளோதான். எனக்கு அதை எப்படி வார்த்தைகளை சொல்கிறேன்னு தெரியல. இப்போ இருக்கு நம்ம இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழணுன்ற ஒரு சென்டிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அபிநயாவோட மனசு டச் பண்ணிட்டாங்க. டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். சமுத்திரக்கனிக்கு அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுமோ பண்ணியிருக்காரு. அதனால் படம் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாலும் லாஸ்ட்டு கிளைமேட் நம்ம நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையானதை கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வாழணுங்கிற வரமுறையை வச்சு வாழறதுக்கு ஒரு நல்ல படம். அதிக ஆசை வைக்காமல் மனசார அன்பு பாசத்துக்கு அடிமையாகணும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சண்டை காட்சியோ அந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு தேவையில்லாததெல்லாம் கொடுக்காம சென்டிமெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபேமிலி சப்ஜெக்டில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அபிநயா ஆனந்த் சாரோட பொண்ணு, எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நல்லா பண்ணியிருக்கா. கொஞ்சம் சின்ன இடத்துல வந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டர் லாஸ்ட்டில் நல்லா பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனியும் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சிரமம் எடுத்திருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான படம், ரொம்ப யதார்த்தமான படம். அது எல்லாருமே ரிலேட் பண்ண முடியும் கண்டிப்பாக. எவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ். ரொம்ப அழகான ஆக்டிங். ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணுமோ அதை பர்ஃபெக்டாக கன்வே ஆச்சு. அண்ட் மியூசிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த படத்துக்கு. ரொம்ப ஆப்டாக, அதாவது எது எங்கே எலிவேட் பண்ணணும், எங்கே என்ன எமோஷன் ஃபீல் பண்ண வைக்கணுமோ அது பர்ஃபெக்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப அழகான படம். மெசேஜ் அதான், நம்ம ரொம்ப யதார்த்தமாக லைஃப்பில் நடக்கிற விஷயத்த அழகாக நம்ம ஸ்க்ரீன் வழி காமிச்சிருக்காங்க. எதெல்லாம் நம்ம லைஃப்பில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும், எதெல்லாம் நம்ம ஈஸியாக கடந்து போயிடுறோம், அது கடந்து போகாமல் அதையும் இன்னும் ஃபோக்கஸாக பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நம்மளை ரியலைஸ் பண்ண வச்சுருக்காங்க. தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருக்காரு. சமுத்திரகனி சார்லாம் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. மூவி ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன ஒரு குடும்ப தலைவர் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் நல்லா ரியலிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏதோ நம்ம லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கோ அதை பார்க்குற மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. நல்லா இருக்குது படம். சூப்பராக எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த டைமில் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் கட்டாயமாக. நைஸ். மூவி நல்லாயிருக்கு. எல்லோரும் ஃபேமிலி ஓரியன்ட் தான், எல்லோரும் பார்க்கலாம். நைஸ் மூவி. தேங்க்யூ. மெசேஜ் தான் ரொம்ப
செலவு பண்ணக்கூடாது, ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுன்றத மெசேஜாக போட்டிருக்காங்க. என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணணும். ஆமாம் ஆமாம், நம்மளும் கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இந்த டைலாக்கு. அந்த மாதிரி இது புஷ் பண்ணாமல் என்ன நம்மளால முடியுமோ அதை மட்டும் பண்ணாலே ஓகே, ஃபேமிலியை ஈஸியாக ரன் பண்ணலான்னு காமிச்சிருக்காங்க. கதையில் நல்லா இருக்கு. ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுற சீன்ஸு நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. படம் காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே தாராளமாக வந்து பார்க்கலாம். படம் வந்து எல்லா காமன் ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எமோஷனலி ரொம்ப கனெக்டடான படம். மெசேஜாக வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்காதீங்கன்றத ரொம்ப தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க படத்தில். த அன்வான்ட் அட்வைசஸ், நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை பண்ணலான்றதை ரொம்ப சிம்பிளாக எலிகெண்ட்டாக கன்வே பண்ணி. சமுத்திரகனி ரொம்ப இயல்பாக எல்லா டிரைவராக நடித்த எல்லாருக்குமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் இந்த படம். நல்லா இருக்கு. ரியலி தேங்க்ஸ் டு ராம் சக்கரி அண்ட் சமுத்திரகனி. மனிதன் வாழ்க்கையை தேவையான முக்கியமான படம். பர்டிகுலரி வந்து இந்த டிரைவர் லெவலில் இருக்கவங்களுக்கு நல்ல அருமையான மெசேஜ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாட்டுக்கு தேவையான அருமையான மெசேஜ். இந்த மெசேஜ் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவை. அது கடைப்பிடிக்கணும். யாரும் கடை வாங்கக்கூடாது, இதில் மாட்டிக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் சேரக்கூடாது. அருமையான படம், நல்லா ஓடும். கங்க்ராஸ் டு சமுத்திரகனி ராம் சக்கரி. கார்மிகன் சொல்கிறீங்க, நல்லா இருக்குது படம், சூப்பராக தான் இருக்குது. நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் படம் லேகாக ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதை கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்குது. என்னதான் அதாவது ஒய்ஃபுங்க நம்ம கேட்குற வந்து நிறைய ஆசைப்பட்றாங்க, வீடு வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிட்டு, வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டார்ச்சர் பண்ண தொட்டு இப்போ புருஷங்காரன் என்ன பண்ண நினைக்கிறாங்க, கடன் வாங்கணும்னு தோணுது. ஆடம்பர தேவையாக இருக்கும்போது கடன் வாங்கி தான் ஆகணும். ஸோ அந்த தேவைகள் வந்து கடனை வாங்காதீங்கன்றாங்க, மற்றவங்க பேச்சு கெடுக்கூடாதுன்றாங்க. படம் நல்லா இருக்குது.